அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி. காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசி மகர ராசி. உங்கள் ராசிநாதன் சனி வந்து பாருங்கள் கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 4ஆம் இடத்துல மேஷ ராசியில் குருவோட, அதாவது பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீட்டில் குரு இருக்கார். செவ்வாயோட வீட்டில் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து பாருங்கள் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் கேது வந்து கன்னி ராசியில் புதனோட வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. இது வந்து வருட கிரகங்கள். சனி வருட கிரகம், ராகு கேது வருட கிரகம், குரு வருட கிரகங்கள். மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்கள் தான். செவ்வாய் மாத கிரகம், சூரியன் மாத கிரகம், சுக்கிரனும் மாத கிரகம், புதன் மாத கிரகம். சந்திரன் வந்து பாருங்கள் ஒரு ராசியில் இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 நாள் டைம் எடுத்துக்குவார். இப்போ மாத பலன் நம்ம பார்க்கும்போது நம்ம மாத கிரகங்கள் வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வருடம் எப்படி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம வருட கிரகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன காரணம்னா அது நல்லதோ கெட்டதோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து இருக்கும். இப்போ நல்லது நடந்துச்சுன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து நல்லதாக நடக்கும். கெட்டது நடந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து கெட்டதாக தான் நடக்கும். அதனால் வருட கிரகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுலேயும் வந்து பாருங்கள் சனிக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. யாராக இருந்தாலுமே சனிக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க கோச்சாரத்தில். ஏன்னா சனியை மீறி மற்ற கிரகமெல்லாம் பெருசாக வேலை செஞ்சிடாது. இப்போ பாருங்கள் ஒரு சில பேருக்கெல்லாம் ஜென்ம சனி அஷ்டம சனியெல்லாம் நடக்கும்போது மற்ற பயிற்சியெல்லாம் நடந்து பிரயோஜனமே இருக்காது. இப்போ ஜென்ம சனி அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் மற்ற கிரகங்கள் குருவோ ராகுவோ கேதுவோ மற்ற கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாது. சனியை மீறி எந்த ஒரு கிரகமும் சப்போர்ட் பண்ணாது. சனியை மீறி எந்த ஒரு கிரகமும் வேலை செய்யாது. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஜென்ம ராசியில் இருக்க சனி இப்போ 2ஆம் இடத்துல தான் இருக்கார் உங்களுக்கு. அதனால பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஆனால் 2020, 21, 22 உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். கொடுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க. எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது. பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் போயிட்டு இருந்திருக்கும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி தான். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தோல்வி தான் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் வந்து பாருங்கள் ஒரு சில மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க. மேக்சிமம் அதிகப்படியான பேர் வந்து பிரச்சனையில் தான் இருக்கீங்க. இந்த காலகட்டங்கள் வர பாருங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மகர ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நல்லது நடக்கும். வெற்றி, இனிமேல் உங்களுக்கு தோல்வி கிடையாது. வெற்றி மட்டுமே தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா தோல்வி பார்த்து பல வருஷமாச்சு. தோல்வி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பல வருஷமாக தோல்வி மேலே தோல்வியாக தானே போயிட்டுருக்கு. 2017, 18 உங்களுக்கு தோல்வி தான், வெற்றி கிடையாது. ஏதோ வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோங்க சார், அப்படியே பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரியல. வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனை. சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க கூட இருக்க ஆளுகளை உங்களை ஏமாத்துறாங்க, குழி பறிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு போயிட்டுருக்கு. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிக்கு உங்களுக்கு பிரச்சனை. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொடர்ந்து நஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு லாஸ் தான், லாபம் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் நஷ்டமாக போயிட்டுருக்கு. லைஃப்பில் நாங்கள் எப்போ தான் செட்டில் ஆகும், எப்போ தான் நாங்கள் ஜெயிப்போம், எப்போ தான் சாதிச்சு காமிப்போம், அடுத்தவங்க மாதிரி நாங்களும் எப்போ தான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு கேட்டுட்ருக்கீங்க மகர ராசினியர்கள். மகர ராசினியர்களோட கேள்வி இதுதான், எப்போ நாங்கள் நல்லா இருப்போம், எங்கள் வாழ்க்கை எப்போ மாறும், எப்போ தலையெழுத்து மாறும். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து கூட பாவகிரகங்களோட சேர்க்கை இருக்கிறனால நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்களுக்கு கடன் பிரச்சனை, அசிங்கமான பட்டுருக்கீங்க, வம்பு வழக்கு பிரச்சனை, ஒரு சில பேருக்கு விபத்து சந்திச்சிருக்கீங்க, ஒரு சில பேருக்கு உடல்நிலை சரியில்லை, நரம்பு பிரச்சனையும் கால் சம்மந்தமான பிரச்சனையும் மூட்டு பிரச்சனையும் இருந்து உங்களால் நடக்க முடியாமல் இருக்கீங்க. ஒரு சில மகர ராசினியர்கள் உங்களால் முடியல, சமாளிக்க முடியல, வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிருக்கு. வாழலாமா இல்லை வேண்டாமா, வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, இப்படி தான் உங்களுக்கு யோசனை வந்துட்டுருக்கு. அப்படி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. இதெல்லாம் மாறும். இந்த நிலைமை இதெல்லாமே உங்களுக்கு மாறும். இப்போ கெட்ட காலமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு, நல்ல காலமே உங்களுக்கு ஆரம்பிக்கல. இனிமேல் நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா, நல்ல நேரம் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இனி வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி வெற்றி தான். அந்த வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இனிமேல் தான் மகர ராசினியர்கள் நீங்கள் வாழ போகிறீங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடந்துகிட்ருக்கும். வயசுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடந்துகிட்ருக்கும். வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் மன உளைச்சல் இருக்கும், சரியாக படிக்க முடியாது, வேலை செய்கிற இடத்துல டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும், அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு போடுவீங்க, ஆனால் சம்பளம் கிடைக்கிறது கம்மியாக இருக்கும். நடுத்தர வயதில் இருக்கவங்களுக்கெல்லாம் குடும்ப பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் மன உளைச்சலில் இருக்கீங்க, பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது, வீட்டில் யாருமே உங்களை மதிக்க கிடையாது, வீட்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு சோம்பேறி, சும்மா இருக்க, சோம்பேறித்தனமாக இருக்க, எதுக்கு வெட்டியாக இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க.
வேலை வெட்டிக்கு போக வேண்டியதானே, இது சும்மா இருக்க தண்டமாக இருக்கிறனால சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சில மகர ராசி நேயர்களை. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு உங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதெல்லாம் மாறும், இந்த நிலைமை மாறும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சார் எங்களுக்கு மனசு சங்கடம் என்னென்னா, எல்லோரும் நல்லா இருக்காங்க, எல்லோரும் வந்து பாருங்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்க, எல்லாம் உழைக்கிறாங்க, அதுக்குண்டான ஊதியம் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்குது, உழைப்புக்கேற்ற அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறாங்க, நிறைய லாபத்தை பார்க்குறாங்க. ஆனால் எங்கள் கையில் பணம் சம்பாதிக்க முடியல, நாங்கள் உழைப்பு போடுறோம் ஆனால் சம்பாதிக்க முடியல, ஏதோ ஒன்று தடங்கலாக போகுது, தோல்வியாகவே போயிட்டுருக்கு. அடுத்தவங்க மாதிரி நாங்கள் எப்போ தான் நல்லா இருப்போம், எங்களுக்கு நல்ல வாழ்க்கையே கிடையாதா, எங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறும், இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் மாறுங்க, இந்த நிலைமையெல்லாம் மாறும். உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டகாலம் எல்லாம் உங்களை விட்டு விலகும். உங்களை பிடிச்ச நெகட்டிவ் வைப்ரேஷன், உங்களை பிடிச்ச சனி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களை விட்டு விலகும். சனிங்கிறது இருட்டு கிரகம், இருட்டு பிடிச்சி உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் தான் இருட்டுக்குள்ளே இருக்க முடியும்? வெளிச்சம்னு ஒன்று வேணும் இல்லை மனுஷனுக்கு. வெளிச்சம் இருந்தால் தான் எதையும் பார்க்க முடியும், உலகத்தை பார்க்க முடியும். நம்ம வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, சித்திரவதையை அனுபவிச்சுட்ருக்கீங்க, இருட்டான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்டு ஒரு கொண்டு போய் தனியாக விட்டால் எப்படி இருக்கும்? ஒரு வெளிச்சம் இருந்தால் உங்களுக்கு அந்த ரூட்டு தெரியும், எப்படியே தப்பிச்சிடலாம், அந்த ரூட்டு உங்களுக்கு தெரியும். அந்த ரூட் இனிமேல் உங்களுக்கு தெரிய போகுது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. அந்த வெளிச்சத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்க போகிறீங்க, படிப்படியாக முன்னேற போகிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு வர போகிறீங்க. ஒரு புத்துணர்ச்சியான ஒரு காலகட்டம், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். இந்த வருஷம் அருமையாக இருக்குங்க உங்களுக்கு. தோல்வியே உங்களுக்கு கிடையாது, வெற்றி மட்டுமே நீங்கள் மகர ராசி நேயர்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல வேலை கிடச்சிரும் இந்த வருடம். 2024ஆம் ஆண்டு நல்ல வேலை கிடைக்கும், தரமான வேலை கிடச்சிரும். வேலை இல்லாமல் சும்மா சம்பாதிக்காமல் வீட்டிலே இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா திறமையை வச்சுருக்கீங்க, திறமையை வச்சு என்ன பயன்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நேரம் சரியில்லை. நேரம் சரியில்லாத போது ஒருத்தர் திறமை வச்சுட்டு இருக்கிறதுல வேஸ்ட்டுங்க, 10 காசு பிரயோஜனம் இருக்காது. இப்போ நேரம் நல்லா இருந்து திறமையே இல்லாதவங்க கூட ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நேரம் நல்லா இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, திறமை இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா திறமை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கவங்க, நேரம் சரியில்லாமல் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாது. நேரம் நல்லா இருந்து திறமை மட்டும் நேரம் நல்லா இருந்து திறமையே இல்லாமல் இருக்கவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நேரம் நல்லா இருந்து திறமை இல்லாமல் இருக்கவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு திறமையும் இருக்குது, உங்களுக்கு நேரமும் நல்ல நேரம் வரப்போகுது. அப்போ இனிமேல் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க தான் அர்த்தம். சரிங்களா? அப்போது இனிமேல் நீங்கள் மகர ராசினிகள் ஜெயிக்க போகிறீங்க, வாழ்ந்து காமிக்க போகிறீங்க. அடுத்தவங்க முன்னாடி நல்ல ஒரு வாழ்க்கை, தரமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இந்த வருடம் இழந்த வேலை உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல தொழில் உங்களால் அமைச்சிக்க முடியும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது. ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. ஏதோ ஒரு ரூட் காமிச்சு கொடுத்துருவார் குரு. உங்களுக்கு ஒரு ரூட் வழி காமிச்சு கொடுத்துருவார். இந்த வழியில் போனேன்னு நீ பொழைச்சிக்குவேன், இந்த வழியில் போனேன்னு நீ தப்பிச்சுக்குவேன்னு குரு பகவான் உங்களுக்கு ரூட்டு காமிச்சு கொடுத்துருவார். ஒரு வெளிச்சப்படும் உங்கள் மேலே. அந்த வெளிச்சத்தை வச்சு நீங்கள் ஏணிப்படி மாதிரி ஏறி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இனிமேல் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. மனசில் நிம்மதி கிடைக்கும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பணப்பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அந்த வருடம் வாழ போகிறாங்க மகர ராசினியர்கள். சரிங்களா? இழந்தது எல்லாமே அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம், மறந்துடுங்க. இனி நல்ல ஒரு வாழ்க்கை, அதே மாதிரி உடம்புல இருக்க அந்த வியாதிகள் விலகி ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்பி வந்து நல்ல ஆரோக்கியம் கிடச்சிரும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, தரமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு மகர ராசினியர்கள் வாழ போகிறீங்க. இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் மகர ராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் ராகு தசை நடக்கும். ராகு தசை குரு ஒன்றா, ராகு தசை இல்லைன்னா குரு தசை இல்லை சனி தசையில் இருப்பீங்க. கண்டிப்பாக வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ராகு தசை நடக்கும். நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு குரு தசை, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சனி தசை நடக்கும். இதை தாண்டி தாங்க நீங்கள் வரணும். இந்த ராகு தசையும் குரு தசையும் சனி தசையும் தாண்டி தான் ஒரு மனுஷன் வரணும். அப்போ உங்கள் வயசு என்ன திசையில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, அந்த கிரகம் லக்னத்துக்கு என்ன அமைப்பில் இருக்குது, நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கா, இல்லை லக்னத்துக்கு அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கா, இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன வயசில் இருக்கீங்க,
என்னென்ன வயசில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் நடக்காது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதை ஃபாலோ பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணலாம், என்ன விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது, எல்லாமே துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.